ஸோ நம்ம வந்து 7:30 மணிக்கு குழந்தை எழுப்பி 8 மணிக்கு ஸ்கூல் வேனில் அனுப்புகிறோம். அந்த சில்ட்ரன் வந்து கரெக்டாக 4:30 வீட்டுக்கு வருவாங்க. அவங்க அந்த வேனில் வர ஃபீலிங் இருக்குல்ல, அது எல்லா குழந்தைக்கும் ஹாப்பியாக இருக்குமானா கிடையாது. ஒரு சில பேருக்கு கிட்டினஸ் வரும், ஒரு சில பேருக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடுவாங்க. அப்படி வந்ததுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா உடனே அடுத்த கிளாஸ் போடுறோம். அங்கே போயும் அவங்க ஏதோ ஒரு விஷயத்த ரொம்ப எஃபர்ட் போட்டு கற்றுப்பாங்க. கற்று முடிச்சு வீட்டுக்கு வந்தோடனே வீட்டுக்கு வந்துட்டியா, உடனே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு முடிச்சிட்டியா, வா நம்ம ஹோம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது திரும்ப 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 லோடு அவங்க மேலே நம்ம வந்து புஷ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்கு எப்படின்னா எழுந்த உடனேயே அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னைக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்களேன். உங்களுக்கு டெய்லி எழுந்த உடனே 10 hours ஒர்க் அப்படின்னு உங்ககிட்ட ஒருத்தங்க சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அடுத்த நாள் நீங்கள் எழுந்துக்கிறீங்க, உங்களுக்கு 14 hours ஒர்க்குன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க, உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே அந்த கிட்டுக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. எழுந்ததுலேருந்து நைட்டு குறைஞ்சது 8 மணி வரைக்கும் ரிப்பீட்டடாக அவங்களுக்கு அவங்க மேலே ஒரு ஒர்க்லோட நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தையோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஹாப்பியாக இருக்குமா, சேடாக இருக்குமா, இரிட்டேட்டடாக இருக்குமா, பீஸ்ஃபுல்லாக இருக்குமா? நீங்கள் யோசிச்சு என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதான் சிறந்த முடிவு.